எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதுதான் மாவீரன் அலெக்சாண்டரோட இந்திய படையெடுப்பு. யோசிச்சு பாருங்க, பாரசீக பேரரசையே ஜெயிச்ச மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு தோல்விய கூட சந்திக்காம இந்தியாக்குள்ள வராரு. ஆனா வெறும் 2 வருஷத்துல அவரோட படை செதறி போய் பின்வாங்குது. என்ன நடந்திருக்கும்? அப்படி ஒரு அசைக்க முடியாத சக்தியை எது தடுத்து நிறுத்தியிருக்கும்? வாங்க இந்த வரலாற்று மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நாம கதைக்குள்ள போலாம். வருஷம் கிமு 327. பிரம்மாண்டமான பாரசீக பேரரசியே அடிபணிய வச்சிட்டாரு அலெக்சாண்டர். இப்போ அவரோட அடுத்த இலக்கு இறுதி எல்லைன்னு அவர் நினைச்ச இந்தியா மேல திரும்புது. ஆனா கிமு 327ல இந்தியான்னு சொன்னா அது இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி ஒரே தேசம் கிடையாது. அப்போ அது பல சின்ன சின்ன ராஜ்யங்கள், அப்புறம் யாருக்கும் கட்டுப்படாத முரட்டுத்தனமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பு. விவசாயம், வியாபாரம்னு பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு. பெரிய நகரங்கள்லாம் கூட இருந்துச்சு. ஆனா அரசியல் ரீதியா இது பல துண்டுகளா செதறி கிடந்துச்சு. இதுதான் மாசிடோனியா படைக்கு ஒரு புத்தம் புது சவாலா இருந்துச்சு. அலெக்சாண்டர் சிந்து சமவெளிக்குள்ள நுழைறாரு. ஆனா இது ஒன்னும் சாதாரண அணிவகுப்பு இல்ல. சொல்லப்போனா இது ஒரு கொடூரமான முன்னேற்றம். அவங்க சந்திச்ச எதிர்ப்புகள்ல இதான் ரொம்ப மூர்க்கமானதா இருந்துச்சு. ஒரு இடைவிடாத ரத்தம் தெறிக்கிற படையெடுப்புன்னே சொல்லலாம். இது எவ்வளவு கொடூரமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரிய வைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆரம்ப கட்டத்துல அஸ்பாசியோ என்கிற ஒரே ஒரு பழங்குடி இனத்துக்கு எதிரா நடந்த சண்டையில மட்டும் கிட்டத்தட்ட 40,000 பேர் அடிமைகளா பிடிபட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 40,000 பேர். அந்த சண்டையில அலெக்சாண்டருக்கே காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதோட தீவிரம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஆனா எதிர்ப்புகள் நிக்கவே இல்ல. ராணி கிளியோபஸ் மாதிரி பல தலைவர்கள் விடாப்பிடியா போராடினாங்க. ஆனா அலெக்சாண்டரோட பதில் அதுக்கு மேல இறுக்கமற்றதா இருந்துச்சு. இப்ப நீங்க தரையில பாக்குற மாதிரி மசாகா முற்றுகைய பத்தி பண்டைய வரலாற்று ஆசிரியர் கர்டியஸ் என்ன சொல்றாருன்னா, அலெக்சாண்டர் அங்கிருந்த மக்களை கொன்னது மட்டும் இல்ல, அவங்களோட கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கினார். முழுமையான அழிவு. அவரோட படையெடுப்புல இது மாதிரி பல புராண கதைக்கு நிகரான சாதனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு அவுர்னோஸ் மலைக்கோட்டை முற்றுகையை எடுத்துக்கலாம். இது எப்பேற்பட்ட கோட்டைனா மாவீரன் ஹெராக்லிஸால கொண்ட இதை பிடிக்க முடியலைன்னு ஒரு கதை உண்டு. ஆனா அலெக்சாண்டர் அதையும் செஞ்சு காட்டினாரு. இதுதான் ஒரு முற்றுகையாளரா அலெக்சாண்டரோட வாழ்க்கையில உச்சகட்டம்னு சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அடுத்ததா கிமு 326ல அலெக்சாண்டர் இந்தியாவில தன்னோட மிக கடினமான எதிரிய நேருக்கு நேர் சந்திக்கிறார். யாருன்னு கேக்குறீங்களா? அதுதான் மன்னன் போரஸ். அவரோட பயங்கரமான படை, அதாவது போர்க்களத்துல நிக்கிற யானைப்படை. இது உண்மையிலே 2 வித்தியாசமான ராணுவ உத்திகளோட மோதல்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மாசிடோனியாவோட ஃபாலங்ஸ் படை, ஒழுங்குமான காலாட்படை வீரர்கள் நீளமான ஈட்டிகளோட ஒரு சுவர் மாதிரி நிப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்திய போர் யானைகளோட கட்டுக்கடங்காத பிரம்மாண்டமான சக்தி. அதாவது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட படைக்கும் மிதிச்சு துவம்சம் செய்யற ஒரு மிருக சக்திக்கும் நடந்த சண்டை அது. பழங்கால குறிப்புகள்ல அந்த யானைகள் ஏற்படுத்தின பயங்கரத்தை பத்தி படிச்சா நமக்கு உடம்பே நடுங்கும். பாருங்க, டியோடோரஸ் சிக்யுலஸ் என்ன எழுதியிருக்காருன்னா, யானைகள் வீரர்களை தூக்கி அப்படியே தரையில அடிச்சு கொன்னுச்சான். தந்தத்தால குத்தி கிழிச்சதெல்லாம் தனி கணக்கு. இது ஒரு முழுமையான திகில் அனுபவமா இருந்திருக்கு. ஆனாலும் அலெக்சாண்டரோட போர் திறமை எப்படியோ ஜெயிக்க வச்சிருச்சு. இது ரொம்பவே கடுமையான, அதிக விலை கொடுத்த ஒரு போரா இருந்திருக்கலாம். ஆனா கடைசியில வெற்றி அலெக்சாண்டருக்கு தான். போருக்கு பிறகு பிடிப்பட்ட மன்னன் போரஸ அலெக்சாண்டர் முன்னாடி கொண்டு வர்றாங்க. உன்னை எப்படி நடத்தணும்னு அலெக்சாண்டர் கேட்டப்போ போரஸ் சொன்ன அந்த பதில் சரித்திரத்துல ரொம்ப பிரபலம். ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை எப்படி நடத்துவானோ அப்படி நடத்து. போரஸோட இந்த தைரியத்தை பார்த்து மிரண்டு போன அலெக்சாண்டர் அவரை சும்மா மன்னிக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட கூட்டாளியாவும் ஆக்கிக்கிட்டார். இது போர்க்களத்துல 2 பேர் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த மரியாதைக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனா இந்த வெற்றி தான் ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. ஹைஃபாசிஸ் நதிக்கரையில அலெக்சாண்டரோட தடுத்து நிறுத்த முடியாத லட்சியம் ஒரு அசைக்க முடியாத தடைய சந்திக்குது. ஆனா அந்த தடை அது ஒரு எதிரி படை கிடையாது, அது அவரோட சொந்த வீரர்கள். அவங்களுக்கு முன்னாடி என்ன காத்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தி வீரர்களே நடுங்க வச்சுது. அடுத்து அவங்க சந்திக்க வேண்டியது பிரம்மாண்டமான நந்த பேரரசு. அவங்களோட படைபலத்தை பத்தின வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது. 2 லட்சம் காலாட்படை, 80,000 குதிரைப்படை, 6,000 போர் யானைகள்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, 6,000 யானைகள். இது ஏற்கனவே கழிச்சு போயிருந்த அலெக்சாண்டரோட படைய விட பல மடங்கு பெரியது. தொடர்ச்சியா பல வருஷங்கள் வீட்டை விட்டு பல்லாயிரம் மைல்கள் தள்ளி போரிட்டுட்டே இருந்ததால வீரர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க.
அவரோட தளபதி கோன சொன்ன மாதிரி அவங்களுக்கு தங்களோட பெற்றோர், மனைவி, குழந்தைகளை சொந்த ஊரை திரும்ப பார்க்கணுங்கிற ஒரே ஒரு ஆசைதான் இருந்துச்சு. அதனால களைப்பும் பயமும் சேர மாசிடோனிய வீரர்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. சரித்திரத்துல முதல் முறையா அலெக்சாண்டர் பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஆனா ஊருக்கு திரும்புற பயணம் ஒன்னும் வெற்றி கொண்டாட்டமா அமையல. அது ஒரு கொடூரமான பின்வாங்கல். அவரோட படைக்கு ரொம்ப பெரிய விலைய கொடுக்க வேண்டிய ஒரு கடினமான சோதனையா அது மாறுச்சு. பின்வாங்குற வழியிலயும் சண்டைகள் நிக்கல. மல்லிங்கிற பழங்குடி இனத்துக்கு எதிரா ஒரு முற்றுகை நடக்குது. வழக்கம் போல அலெக்சாண்டர் முன்னாள் நின்னு படைய வழி நடத்த நகரத்து சுவர் மேல முதல்ல குதிச்சதும் அவர்தான். அப்போ ஒரு அம்பு அவர் மேல பாஞ்சு கிட்டத்தட்ட அவர் சாகுற நிலைமைக்கு போயிட்டாரு. தங்களோட மன்னன் இறந்துட்டாருன்னு நினைச்ச வீரர்கள் கோபத்தோட வெறி கொண்டு அந்த நகரத்துக்குள்ள புகுந்து அங்க இருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கள்னு ஒருத்தரையும் விடாம படுகொலை செஞ்சாங்க. சொல்லப்போனா இந்த பின்வாங்கல் பயணமே ஒரு தனி படையெடுப்பு மாதிரி தான் இருந்துச்சு. கிமு 326ல மல்லியன் படையெடுப்புல அலெக்சாண்டருக்கே மரணாடி விழுகுது. அப்புறம் கிமு 325ல கெட்ரோசியன் பாலைவனத்தை கடக்குறாங்க. அங்க பசியாலும் தாகத்தாலும் அவரோட படையில ஏகப்பட்ட பேர் செத்து மடிறாங்க. கடைசியா அவங்க பாரசீகத்துக்கு திரும்ப வர்றப்போ இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச படையோட ஒரு நிழல் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. அலெக்சாண்டரோட இந்திய படையெடுப்பு அவரோட மிகப்பெரிய வெற்றியா இல்லாட்டி ஒரு முழுமையான தோல்வியா? யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு போர்ல கூட தோற்கடிக்கப்படல. ஆனாலும் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. உலகத்தையே ஜெயிக்கணுங்கிற அவரோட கனவை எந்த எதிரி மன்னனும் உடைக்கல. ஆனா அவரோட சொந்த வீரர்களோட சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை இருந்துச்சு. அதுதான் அவரோட கனவை உடைச்சது. அப்போ இது வெற்றியா தோல்வியா நீங்க நினைக்கிறீங்க?